ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஜேஇ எக்ஸாம்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். ஜேஇனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 11th யாரெல்லாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ப்ளஸ் பயாலஜி குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலிஜிபிள் டு ரைட் திஸ் எக்ஸாம். ஓகேங்களா, இப்போ ஜேஇயில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஜேஇ மெயின்ஸ் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட் வந்து நம்ம ஜேஇ மெயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இந்த எக்ஸாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு கெட் அட்மிஷன்ஸ் வந்து என்ஐடி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அக்ராஸ் இந்தியா 31 காலேஜஸ் இருக்குது. 31 காலேஜஸுமே இது வந்து சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன். இந்த காலேஜஸ் எல்லாமே இந்த என்ட்ரன்ஸ் ஜேஇ மெயின்ஸில் குவாலிஃபை ஆனால் தான் இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் எடுக்க முடியும். 12th மார்க் வச்சு இந்த அட்மிஷன்ஸ் எடுக்க முடியாது இந்த காலேஜஸில். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா 23 ட்ரிபிள் இருக்குது. இந்த காலேஜஸுமே ஜேஇ மெயின்ஸ் மூலிமா எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி அண்ட் ஏப்ரல். எவ்ரி இயர் வந்து ஜான்வரி அண்ட் ஏப்ரல் தான் இந்த எக்ஸாம் நடக்கும். ஒன்று வந்து போர்டு எக்ஸாம் முன்னாடி ஒரு அட்டெம்ப்ட் எழுதுவீங்க 12th போர்டு எக்ஸாம் முன்னாடி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமுக்கு அப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதுவீங்க. ரெண்டுமே சேம் டைப் ஆஃப் எக்ஸாம் தான், சேம் பேட்டர்ன், எவ்ரி திங் சேம். என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் 1 எடுத்துப்பாங்க. 2 சான்ஸ் தராங்க 1 இயர்லேயே. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11th and 12th சிபிஎஸ்சி என்சிஆர்டி சிலபஸ் தான். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ் வருது. ஈச் சப்ஜெக்ட்டுக்கு 25 கொஷின்ஸ் வருது. ஃபிசிக்ஸில் 25 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரியில் 25 கொஷின்ஸ், மேக்ஸில் 25 கொஷின்ஸ், டோட்டல் 75 கொஷின்ஸ். நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா +4 மார்க், சப்போஸ் ராங்காக எழுதுனீங்கன்னா -, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஓகேங்களா, இப்போ சப்போஸ் ஆன்சர் எழுதாமல் விட்டுட்டிங்கன்னா மார்க் எதுவும் கிடையாது, 0 மார்க் தான். ஓகேங்களா, டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 300 மார்க். ஓகேங்களா, இதுதான் ஜேஇ மெயின்ஸ் உடைய ஸ்ட்ரக்சரு. இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, சப்போஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ 10th 11th போயிருப்பாங்க, என்ன குரூப் எடுக்கலாம், ஜேஇ நான் வந்து என்ஐடியில் படிக்கணும், ட்ரிபிள் இந்த மாதிரி டாப் இன்ஜினியரிங் காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th 11th போகிறது. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8th 9th அவங்க இந்த மாதிரி டாப் காலேஜஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்த காலேஜஸில் படிக்கணும்னு ஆல்ரெடி ட்ரீம் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.